वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணாவ சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ ஏதிராஜ சப்ததியில் ஆச்சாரியன் அனுகிரகம், பூர்வாச்சாரியர்கள் ஆச்சரியமாக அனுபவித்து அருளி செய்த வியாக்கியானங்கள், தெளிவுரைகள், தமிழ் உரைகள், அஸ்மத் ஆச்சாரியனுடைய ரொம்ப அழகான பொழிப்புரை, இதெல்லாம் யதாசக்தி யதாமதி நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 60வது ஸ்லோகம். சுவாமியினுடைய கருணை வெள்ளத்தின் புகழ்ச்சி. பகவத் ராமானுஜருடைய கருணை வெள்ளத்தை புகழ்கிறார் இந்த 60வது ஸ்லோகத்தில். சவித்ரி முக்தானாம் சகல ஜலதேன பிரசமனி கரியோபி ஸ்தீர்த்தைः உபசிதரசாயாமுனமுகைः நிருச்சேதா நிம்னே தரமபி சமாப்லாவயதி மாம் யத்ருச்சா விக்ஷேபாத் யதிபதி தயா திவ்யதட்டினி. சவித்ரி முக்தானாம் சகல ஜகதேன பிரசமனி கரியோபி ஸ்தீர்த்தைः உபசிதரசாயாமுனமுகைः நிருச்சேதா நிம்னே தரமபி சமாப்லாவயதி மாம் யத்ருச்சா விக்ஷேபாத் யதிபதி தயா திவ்யதட்டினி. கங்கா நதியில் கங்கையையும் ராமானுஜரையும் கிருபையையும் ஸ்லேடையில் புகழ்கிறார் இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தை. கவிநயத்துடன் கங்கையையும் ராமானுஜம் முனியோட பரம கிருப்பையையும் ஸ்லேடையில் புகழ்கிறார். கங்கா நதியில் முத்துக்கள் உண்டாகிறது. அதில் ஸ்நானம் செய்பவர்களுக்கு பாபத்தை போக்கும். உற்பத்தியாகும் இடத்தில் சின்னதாக இருந்தாலும் பிறகு யமுனை, சரஸ்வதி முதலிய நதிகள் அதனுடன் சேர்வதால் மிகவும் பெரிதாக பிரம்மாண்டமாக மாறுகிறது. என்றும் வற்றாத நிலையை உடையது இந்த கங்கா நதி. சில சமயங்களில் திடீரென பொங்கி எழுந்து மேடான இடங்களை கூட தம்மில் அமிழ்த்து விடுகிறது. எம்பெருமானாருக்கு சேத்தனர்களிடமுள்ள கருணை அது கங்கா நதி போல அளவற்றது. அவர் கருணைக்கு இலக்கானவர்கள் அவருடைய ஸ்ரீசூக்திகளை, அவருடைய கிரந்தங்களை சேவிக்கின்றனர். அது அவர்களை நல்வழியை பின்பற்ற வைக்கிறது. மோட்சம் பெறுவதற்கு வேண்டிய உபாயத்தை செய்விக்க தூண்டுகிறது. அதனால் பாபம் தொலைய பெற்று அவர்கள் முக்தாத்மாக்களாகின்றனர், முக்தர்களாகின்றனர். மிகப்பெரியவர்களான நம்மாழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார் போன்ற ஆச்சாரியர்கள் மக்கள் மீது கருணை கொண்டு இந்த உலகத்துக்கு காட்டிய வழியையே இவரும் பின்பற்றி நல் உபதேசம் செய்ததால் அவர் கருணை மேலும் பிரவாகிக்கிறது, வெள்ளமிட்டு ஓடுகிறது, பெரிதாகிறது. இந்த கருணை வெள்ளத்துக்கும் எப்பொழுதும் குறைவு கிடையாது. பணிவு என்பதே தெரியாத முரடனான தகுதியற்ற என் மீது கூட அந்த கருணை வெள்ளம் தற்செயலாக பாய்ந்து அடியவனாக்கி கொண்டு விட்டது என்று நம் அடியனை போன்றவருக்காக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறார். பணிவு என்பதே தெரியாத முரடனான தகுதியற்ற என் மீது கூட, அடியேன் மீது கூட இந்த கருணை வெள்ளம் தற்செயலாக பாய்ந்து அடியவனாக்கி கொண்டது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. ஸ்ரீ பாஷ்யகாரரின் கருணைக்கும் கங்கா நதிக்கும் ஸ்லேடை அமைக்கப்பட்டுள்ளது. முக்தானாம், முக்தர்களை, அதாவது முத்துக்களை, ரெண்டு அர்த்தம். முக்தானான முக்தாத்மாக்களை, இன்னொரு அர்த்தம் முத்துக்களை. சவித்ரி உண்டாக்குகிறது, இது முக்தாத்மாக்களை உண்டாக்குகிறது. உபாயம் பண்ணி அவ முக்தர்களாகின்றனர். அதே மாதிரி முத்துக்களை உண்டாக்குகிறது கங்கா நதி. சகல ஜகத், எல்லா உலகங்களின் ஏனகா பாபத்தை பிரசமனி போக்குகிறது.
உலகத்தில் இருப்பவர்களுடைய பாபங்களை போக்குகிறது. கரியோபிகி மிகப்பெரிய யாமுனமுகைகி யமுனையை சார்ந்த முதலிய யமுனா நதி போன்றவற்றை சார்ந்தது முதலிய, இன்னொன்று யமுனாச்சாரியர் முதலிய தீர்த்தைகி அவர் அந்த யமுனை நதி தீர்த்தங்களால், தீர்த்தைகின தீர்த்தர்கள்னு ஆச்சாரியர்களையும் தெரிவிப்பார்கள், ஆச்சாரியர்களால் உபசித ரசா மிகுவித்த பெருமையை உடையதாம், இல்லை மிகுந்த நீரை உடையதா, நிருச்சேதா வற்றாததாய் உள்ள, நிருச்சேதான வற்றாததாய் உள்ள, இப்படி பெரிய நீரை கொண்டதால், பெரிய பெருமையை கொண்டதால் வற்றவே வற்றாதீர். யதிபதி தயா எதிராஜருடைய கருணையாகிற திவ்ய தட்டினி கங்கையானது, கங்கா வெள்ளமானது, நிம்னே தரமபி வணங்காதவனாக இருந்தாலும், அதாவது மேடாக இருந்தாலும், மாம் என்னை எதிர்ச்சா தற்செயலாக உண்டான விக்ஷேபாத் பாய்ந்ததால், தற்செயலாக உண்டான பாய்தலால், அந்த கிருபை தற்செயலாக என் மேல் பாய்ந்ததால், அந்த கங்கா நதி தற்செயலாக மேடாக இருந்தாலும், நின்னே தரமப்பி மேடாக இருந்தாலும் பாய்ந்தலால், கொந்தளிப்பால், சமாப்லாவயதி மூழ்கடித்து விடுகிறது. அடியனை பாய்த்த அடியவனை கருணை வெள்ளத்தில் மூழ்கடிக்க வைத்தது ராமானுஜருடைய கிருபை. மேடான நிலத்தை மூழ்கடிக்க வைத்தது கங்கா நதியோட வெள்ளம். இப்படி ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார் சுவாமி. கங்கா நதி முத்துக்களுக்கு உற்பத்தி இடமாயுள்ளது. தண்ணீரில் நீராடும் அனைவருடைய பாபங்களை போக்க வல்லது. யமுனா சரஸ்வதி முதலிய நதிகள் இதில் வந்து சேருவதால் அது நீர் மிகுதியாக பாய்கிறது, வற்றாமல் மூடுகிறது, தற்செயலாய் கொந்தளித்து மேட்டு இடங்களையும் பாய்ந்து முழுகச் செய்கிறது. ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு சேத்தனர்களிடம் உள்ள கருணா வெள்ளம் கங்கா நதி போல் வெள்ளமிட்டு ஓடுகிறது, முக்தர்களை உண்டாக்குகிறது. அதாவது முக்தி பெற விரும்பும் சேத்தனர்கள் அவருடைய ஸ்ரீசுக்திகளை கேட்டு அவருடைய கருணை இலக்காகி, அப்படி இலக்காகினால்தான் அவருடைய ஸ்ரீசுக்திகள் தெரியும். அவரிடம் பக்தி கொண்டு அவருடைய கருணையை பெற்று அவர் ஸ்ரீசுக்திகளை சேவித்து அவற்றில் கூறிய உபாயங்களை பண்ணி அவருடைய கருணையை பெறும் சேத்தனர்கள் அனைவருடைய பாபங்களும் தொலைந்து போகும். மேலும் மிகப்பெரியோர்களான ஆழ்வார்கள், நாதமுனிகள், ஆளவந்தார் முதலிய ஆச்சாரியர்கள் கருணையோடு காட்டிய வழியையே ராமானுஜரும் காட்டியதால் இன்னும் சிறப்பாக அவர் உலகுக்கு காட்டி விளக்கியருள்ளபடியால் அவரது கருணைக்கு ஒரு விசேஷம் வளர்ந்துள்ளது. இந்த கருணை வெள்ளம் சேத்தனர்களிடம் எந்நாளும் குறையவே குறையாது, வற்றாது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அடியேன் பணிந்து போகாத முரடனாய், அத்தகைய கருணை பெற தகுதியற்றவனாய், தற்செயலாக அது அடியேன் மீது அந்த கருணை வெள்ளம் வீசி தூயனாக்கி விட்டது. அவருடைய திருவடிகளில் பக்தி கொண்டேன், அவர் திருவடிகளில் நன்கு மூழ்கினேன், அவர் ஸ்ரீசுக்திகளை சேவிக்க பாக்கியம் கிடைத்தது, அவை கூறிய உபாயத்தை செய்தேன், பாபங்களை தொலைய பெற்றேன், மோட்சம் பெற உரியவனானேன் என்று ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார் சுவாமி. இந்த இடத்துல உடையவருடைய கருணையை முக்துக்களை உண்டு பண்ணுவதும், முக்தாத்மாக்களை உண்டு பண்ணுவதும், சகல உலகத்தாரின் பாபங்களை உறுதியுடன் அழிப்பதும், ஆளவந்தார் முதலான பெரிய ஆச்சாரியர்களால் விசேஷ அர்த்தங்கள் பொதிந்ததும் என்றும் வற்றாததுமான எதிராஜருடைய கருணை வெள்ளம், அது அடியனையும் நிமிர்ந்து நிற்கும் வணங்காதவனாக இருக்கும் அடியனையும் தற்செயலாக ஏற்பட்ட ஒரு அலை வீச்சினால் நனைத்து விட்டது. இப்படி ஆச்சரியமாக சப்த ஸ்லேஷத்தினால் அழகாக அருளி செய்கிறார் சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம் இப்போ அனுபவிக்கலாம். ஒருவர் மோட்சத்தை பெறுவதற்கு ஆச்சாரியனுடைய கிருபா கடாட்சம் முதலில் வேண்டும். அது அடியாக நம் மீது பகவத் கிருபை அப்புறம் ஏற்படுகிறது. பகவானின் கிருபை தான் மோட்சத்தை கொடுக்கிறது. இங்கு ராமானுஜராம் ஆச்சாரியனின் கிருபையை கங்கைக்கு ஒப்பிட்டு வர்ணிக்கிறார். கங்கையில் ஸ்நானம் பண்ணினால் பாபம் போய் முக்தர்களாக ஆவார்கள், பாபம் கழிந்து அவர்கள் முக்தர்களாக ஆவார்கள். அதே கங்கை சமுத்திரத்தோடு சேருவதால் கடலில் முத்துக்கள் உண்டாவது போல கங்கையிலும் முத்துக்கள் உண்டாகும். அப்படிப்பட்ட கங்கையை போன்று ஆச்சாரியனுடைய கருணை பிரபத்தி உபாயத்தை செய்வித்து எம்பெருமானுடைய கிருபையை தோற்றுவித்து நம்மை முக்தர்களாக ஆக்குகிறது கங்கா நதி போல. எனவே யதிபதி தயா திவ்ய தட்டினி என்கிறார்.
எதிராஜருடைய தயையாகிய திவ்ய கங்கை முக்தானாம் சாவித்ரி நம்மை முக்தியை பெற்றவர்களாக ஆக்கிறது, முக்தாத்மர்களாக ஆக்கிறது, முத்துக்களாக ஆக்குகிறது. சகல ஜகத் ஏன பிரசமனி, நிறைய பல்வகையான பாபங்களை செய்தவர்களுக்கு மோட்சம் எப்படி கிடைக்கும்? கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம நவித்யதே. கங்கை கீதையாகிற கங்கை நீரை பருகினால் மறுபிறவி கிடையாது என்று கங்கை போன்று கீதையையும் மறுபிறவியை போக்கும் என்பது போல உடையவருடைய கருணையாகிய கங்கையும், அதாவது கங்கை போன்ற எதிராஜருடைய கருணை வெள்ளமும் எல்லா பாபங்களையும் போக்கி மோட்சத்தை அளிக்குமா. கரியோபி யாமுனமுனைகி தீர்த்தைகி உபசித ரசா. திரிவேணி சங்கமத்தில் யமுனை நதி வந்து கலக்கிறது கங்கையுடன். யமுனை நீரும் வந்து சேர்ந்த பிறகு கங்கை வெறும் பிரவாகத்துடன் அப்படியே பெரு வெள்ளமிட்டு ஓடும், கம்பீரமாக ஒய்யாரமாக பெருமையுடன் ஓடும். அதே போல ராமானுஜருடைய கருணையானது பூர்வாச்சாரியர்களான ஆளவந்தார், நாதமுனி, நம்மாழ்வாருடைய கருணையை வந்து சேர்த்திருக்கிறது. எனவே உடையவருடைய கருணை மிக பெருமை வாய்ந்தது, கம்பீரமாக வெள்ளமிட்டு ஓடுகிறது. அந்த கருணை வெள்ளம் பல்வேறு பிறவிகளிலும் செய்த பாப்பங்களை எல்லாம் போக்கும் திறன் பெற்றது அந்த வெள்ளம். கங்கையில் திரிவேணி சங்கமம் என்றால் உடையவர் தயையில் சதுர்வேணி சங்கமம் போலும். நம்மாழ்வார், நாதமுனி, ஆளவந்தார், ராமானுஜர் சதுர்வேணி சங்கமம். துருச்சேதா கங்கை யமுனையும் சரஸ்வதியும் சேர்ந்த பிறகு அதன் வேகத்தை சொல்லி மாளாது, அவ்வளவு வேகம் இருக்கும், யாராலும் தடுக்க முடியாது. அதே போல ராமானுஜருடைய தயையும் பூர்வாச்சாரியர்களின் கருணைகள் சேர்ந்த பிறகு அதன் செயல்பாட்டை யாரும் தடுக்க முடியாது. ஒருவன் ராமானுஜ தயா பாத்திரமாக ஆகிவிட்டால் அவனுக்கு கிடைக்கும் மோட்ச ஐஸ்வர்யத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எதிரே கர்வத்துடன் மேடான பூமி இருந்தாலும் அதை மூழ்கடித்து கொண்டு கங்கை ஓடும். அதுபோல உடையவரின் கிருப்பை கர்வமுடைய பரமபாபியான ஒருவன் மீது உண்டானால், அதாவது ராமானுஜ கட்டாட்சம் ஏற்பட்டால், அவன் மோட்சம் பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார் ராமானுஜ தயாபாத்திரரான சுவாமி தேசிகன். திருவரங்க தமுதனாரும் இதை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். காரே கருணை ராமானுஜா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்ந்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. 25வது பாசுரத்தில் காரே கருணை ராமானுஜா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு. ராமானுஜா, நீ உன்னை அண்டியவர்களிடத்தில் மேகம் போல கருணை மழையை பொழிகிறாய். உனது தயையின் பெருமையை, அந்த தயையோட மகிமை, அந்த தயையோட ஆற்றல் இந்த கடல்கள் சூழ்ந்த இந்த பூமியில் உள்ளவர்கள் யார் அறிவார்? யாருக்கும் தெரியாது. உமது தயா பிரபாவத்தை, உமது தயா பிரவாகத்தை இத்தகையது என்று எவராலும் அறிய முடியாது. ஏன் அப்படின்னா, எல்லா பாபங்களுக்கும் அதன் பயனாய் வரும் துன்பங்களுக்கும் அகங்காரத்திற்கும் உறைவிடமான வாசஸ்தனமாக நான் இருந்தும் என் மீது மழை போன்ற கருணையை பொழிந்து ஆட்கொண்டேன். அடியவன் என்பதை உணர்ந்தேன். இப்பொழுது உமது கருணையும் கல்யாண குணங்களும் எனக்கு தாரகமாகவும் போஷகமாகவும் போக்கியமாகவும் சத்தையை அளித்து இருப்பை அளித்து உய்விக்கிறது. என்னே உன் கருணையின் பெருமை என்கிறார் வேதாந்த தேசிகன். ஆச்சரியமான ஒரு உருவகம். நம்ம அடியனுக்கு தான் இது அப்படியே அப்ரோப்ரியம். ஸ்ரீ பாஷ்யகாரரின் தயையாகிய கங்கா நதி என்னென்ன சாதிக்கும்? அது கங்கை போல முத்துக்களை உற்பத்தி செய்யும், அண்டினவரை முக்தர்களாக்கும், அகில உலகங்களையும் பாபம் நீக்கி பாவனமாக்கும். மகான்களான யமுனை போன்றோர், யாமுனாச்சாரியர் போன்றோரின் வெள்ளப்பெருக்கு சேர்ந்து யமுனை போன்ற உபநதிகள் வெள்ளத்தை எடுத்துக்கொண்டது கங்கையில். இங்கே யாமுனர் கருணையை எடுத்துக்கொண்டது இங்கு. ஆச்சாரியர்கள் விருத்தி செய்வித்த வெள்ளப்பெருக்கு இது. தடங்களில்லாத வெள்ளப்பெருக்கு, தயை, நீரோட்டம், பெரிய பிரவாகம். கர்விஷ்டனான என் தோன்றரின் மேலேயும் அது வேகமாக ஏறிப்பாய வல்லது. என்னையும் அது முழுக்கடிக்கும், என்னை கூட உய்விக்கும். எதிராஜ தயா கங்கா பிரவாகம், இது உருவகம் ரசிக்க வேண்டும். யதிபதி தயா கங்கைக்கு ஈடு. ரெண்டும் பகவத் சம்பந்தம். பகவான் திருவடியிலிருந்து கங்கை பெருகுகிறது. ஸ்ரீ பாஷ்யகார தயையும் அப்படித்தான்.
சிவன் தலையில் விழுந்து சிவனை பாவனமாக்கியது, பரிசுத்தனாக்கியது. எதிராஜ தயா பரதத்துவ பாரம்ய தெளிவு ஏற்படுத்த வல்லது. நமக்கு சிவனை பாவனமாக்கினதால் யார் பரதத்துவம் அந்த தெளிவை ஏற்படுத்தும். கங்கையில் மூழ்கி முக்தர்களாகிறார்கள். சமுத்திரத்தில் கலந்து முத்துக்கள் பிறப்பிக்கிறது. பாபம் இருந்தால் எப்படி முக்தி சாத்தியம் கேட்பீர்கள். சகல ஜெகதேன பிரசமனி, எல்லா பாபமும் போய்விடுமே. ஏனகான பாபம். யமுனா முதலிய நதிகள் கங்கைக்கு வளர்ச்சி தருபவை, வெள்ளத்தை கூட்டுபவை. ராமானுஜதயாவும் யாமுனேயர் நாதமுனி போன்றோரின் சம்பந்தத்தால் வளர்ந்தது. பத்யு சம்யை வினா நியாய பரிசுத்தி மங்கள ஸ்லோகம். ராமானுஜரின் திருமுடி சம்பந்தத்தால் பூர்வர்கள், ராமானுஜரின் திருவடி சம்பந்தத்தால் உத்தர ஆச்சாரியர்கள் வைபவம் பெற்றனர். ஆகவே அவர் முன்னோர் பின்னோர் இருசாரரையும் புனிதராக்கி முக்தி பெறுவிப்பவர் ஆகிறார். தங்கு தடை இல்லாமல், இடையூறு இல்லாமல் வளர்ந்து வளர்ந்து வரும் வெள்ளம், கங்கை வெள்ளமும் சரி, ராமானுஜ தயா வெள்ளமும். வெள்ளப்பெருக்கினால் ஒருவனை முழுக்கிவிடும், அப்படியே மூழ்கடித்து விடும். என்னை கூட கர்வத்தால் தலை நிமிர்ந்து வணங்கா முடியாயிருந்த என்னையும் நமேயம் என்றிருப்பவனை கூட இந்த அருள் வெள்ளத்திற்கு ஆட்பட்டுத்தான் ஆக வேண்டும். தப்ப முடியாது. அமிழ்வோம், உய்வோம், மூழ்கடிக்கட்டும். அவருடைய திருவடி தாமரைகள் கீழுள்ள தயா வெள்ளத்தில் மூழ்குவோம். தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.